السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால நம்ம ரமலான் மாசத்தை அடைய போறோம். இப்ப அதுல நம்ம அதிகமா செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷனா இருக்கிறது தொழுகை. ஸோ அதை இன்ஷா அல்லாஹ் உங்களோடய ஷேர் பண்ணிட்டா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நீங்க தொழுகும் போது அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குங்கிற வகையில இந்த ஒரு முயற்சி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில எனி டைம் நம்ம ஒவ்வொரு நாளும் ரமலான் வந்தாலும் வராட்டியும் மத்த நாளும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சு எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் அல்லாஹுக்கு தேங்க்ஸ் பண்ணக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த மண்ணுல இருந்து விண்ணுக்கு அழைச்சிட்டு போய் அல்லாஹ்விடம் இருந்து வாங்கி வந்த கிஃப்ட். அப்படிப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகையில சுப்ஹானல்லாஹ் ஒரு வித்தியாசமான கோணம், ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. அப்போ நம்ம சகோதரிகள் எல்லாருக்கும் அதை தெரிஞ்சு இந்த ரமலான்ல பாத்தீங்கன்னா மத்த நாள்லாம் நம்ம தொழுதான் செய்வோம், இல்லன்னு இல்ல. ஆனா இந்த ரமலான்ல கூடுதல் அக்கறையோட கவனத்தோட நேரத்துக்கு தொழுகையை தள்ளி போடாம லேட் பண்ணாம நம்ம தொழுவோம். அது மட்டும் இல்ல, அதிகப்படியா தொழுவோம். எல்லா நாள்லயும் 5 நேரம் தான் தொழுவோம். கொஞ்சம் அதிகப்படியா கொஞ்சம் கூடுதல் ஈமான் கூடுதல் அக்கறையோட இருக்கிறவங்க துஹா தொழுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான போக்கஸ்ல இருக்கிறவங்க தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ரமதான் வந்துட்டா தராவிஹ்ன்னு நம்ம தொழுகுவோம். 5 நேரம் தொழுக மட்டும் இல்ல, முன்னாடி நேரத்துல தராவி, அடுத்து கியாமுல் லைல், அதுக்கடுத்து தஹஜ்ஜுத், அதுக்கடுத்து இன்னும் வேற என்ன இருக்குது. இப்படி நமக்கு நம்முடைய கவனம் எல்லாம் ஒண்ணு தொழுக, ரெண்டாவது குர்ஆன் ஓதுறது, நோன்பு. இதுலதான் நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் இருக்கும். அந்த தொழுகை பரிசுத்தமா அமையும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பரிசுத்தமான தொழுகையை நாம எப்படி அடையலாம்ங்கிறத நம்ம உடம்பு முடியாட்டி நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன நம்மளால முடிஞ்ச வீட்டுல இருக்க ரெமடி ஒரு மெடிசன் எடுத்து பார்ப்போம். அப்படி இல்லாத போது நம்ம கிளினிக் போவோம் இல்லையா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அது மாதிரி வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்முடைய தொழுகையை பரிசுத்தமாக்க, நம்ம கல்புல நோய்கள் இல்லாம இருக்க சலா கிளினிக்கு போலாமா? வாங்க போவோம். போய் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துறதுன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. நபியே, வஹியின் மூலம் உமக்கு அனுப்பப்பட்டிருக்கும் இந்த வேதத்தை நீர் ஓதுவீராக. மேலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. திண்ணமாக தொழுகை மானக்கேடான மற்றும் தீய செயல்களை தடுக்கின்றது. மேலும் அல்லாஹ்வை நினைவு கூர்வது இதைவிட பெரிய விஷயமாகும். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் அல்லாஹ் அறிகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நம்ம தொழுகக்கூடிய தொழுகை தொழுது முடிச்சதோட நம்முடைய தொழுகை நம்மளுக்கு மானக்கேடான தீய விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குதா? நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களே கேட்டுப்போம். அது மட்டும் இல்லாம தொழுது முடிச்சதோட நம்ம நல்லா தொழுதோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கு அந்த உணர்வு வருதா தொழுது முடிச்சதோட? இல்ல நம்ம தொழுகையில பலவிதமான சிந்தனையோட அல்லாஹ் முன்னாடி நம்ம நின்று அல்லாட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லாம குனிஞ்சு நிமிந்து நம்ம தொழுது முடிச்சுட்டு வந்துடுறோமா? எப்படி நம்மளுடைய தொழுகைகள் இப்ப நம்மளுக்கு இருக்குது? இப்படி நம்மளுடைய தொழுகையோட இந்த நிலைமைய, அதாவது கவனக்குறைவா நம்ம இருக்கோம், பல சிந்தனைகள் நம்மளுக்கு வருது. ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையை எப்படி நம்ம மாற்றிக்கிறது? அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பை நம்ம அல்லாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோங்கிற இந்த உணர்வை நம்ம எப்படி அதிகரிச்சுக்கிறது? இன்ஷா அல்லாஹ் அதை பத்திய ஒரு சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இத ஃபர்ஸ்ட் ஸ்லைட பார்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. தொழுது முடிச்சதும் சுப்ஹானல்லாஹ், தொழுகையிலேயே அத கொடுக்கலையே,
இதை எடுக்கலையே, இதை செஞ்சோமா, இதுக்கு இங்க போய் போன் பண்ணணும். இப்படி தொழுது முடிச்சதோட வரக்கூடிய சிந்தனைகள் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடியதுதான். ஆனா அந்த தொழுது முடிச்சதும் நமக்கு ஒரு நல்ல உணர்வு வருதா? சுப்ஹானல்லாஹ், அந்த உணர்வு வந்திருக்கா நமக்கு? கண்டிப்பா வரணும் இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய தீய மானக்கேடான விஷயத்தை விட்டு நம்மளை தடுக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒரு தீமை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் முன்னாடி, இல்ல ஒரு பாவம் செய்யணும்னு நினைச்சோம்னா தொழுகைக்கு பின்னாடி அது நமக்கு நம்மள்ட்ட இருந்து விலகி இருக்கணும். அடடா, இது பாவமே, இது தப்பேன்னு. ஆனா விலகலைன்னா அப்ப அதுக்கு என்ன செய்யணும் பாப்போம். ஸோ எந்த ஒரு இபாதாவை இஸ்லாம்ல எடுத்துக்கிட்டாலும் அது 2 விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கும். ஒண்ணு வந்து நம்ம கை கால்களை வச்சு செய்யக்கூடிய செயல்கள், அதாவது உடல் ரீதியான வழிபாடுகள். 2வது நம்ம இதயம் செய்யக்கூடிய செயல்கள், உள்ளத்தால நம்ம செய்யக்கூடிய செயல்கள். அது ஒவ்வொரு இபாதாக்கும் அது 2 வகையா இருக்கும். இப்போ இதயம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன மாதிரியான செயல்கள் அப்படின்னா, உறுதியான நம்பிக்கை, ஈமான் கொள்றது, அல்லாஹ் பற்றியான அறிவு, நேர்மை, இஹ்லாஸோட இருக்கிறது, பயபக்தியோட இருக்கிறது, தக்வாவோட, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறது, அல்லாஹ்வின் மீதான பயம், அல்லாஹ்விற்கு கொடுக்கக்கூடிய நன்றி உணர்வு, பொறுமையா இருக்கிறது, அன்போட அல்லாஹ்வின் மீது அன்போட இருக்கிறது, உறுதிப்பாடோட யக்கீனோட நம்ம இருக்கிறது. இது எல்லாமே நம்மளுடைய இதயம் செய்யக்கூடிய செயல்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு இபாதத்துக்குமே 2 டைப்பா இருக்கு. நம்ம உடல் உறுப்புகள் செய்யறது, நம்ம கல்பு. அப்ப கல்போட நம்ம சேர்ந்து செய்யறோமா, சும்மா உடல் உறுப்புகளால மட்டும் செய்யறோமா? சுப்ஹானல்லாஹ், அற்புதமான அழகான விளக்கம்டா. தெரிஞ்சதுதான் ஒரு நினைவூட்டல். இப்ப தொழுகையோட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெளிப்புற வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ருக்கூ செய்றது, சுஜூத் செய்றது, நம்ம கை கால்களை கொண்டு அந்த உடல் வகையால செய்யக்கூடிய அந்த வழிபாடு, அந்த வெளிப்புற வெளிப்பாடுங்கிறது நம்மளுடைய கை கால்களை அசைக்கிறது. அதே நேரத்துல நம்ம உள்ளத்தால செய்யக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஹுஷு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹுஷு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹுஷுங்கிறது நம்ம இதயத்தால செய்யக்கூடிய ஒரு செயல். அதாவது மொழி ரீதியில ஹுஷு அப்படிங்கிறத விளக்கி சொல்லணும்னா, அது வந்து மூழ்குதல், தாழ்ந்திருத்தல், அடிபணிதல், அமைதியாக இருத்தல் இப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும். இப்ப இத தொழுகையோட நம்ம ரிலேட் பண்ணி பண்ண பார்க்கும்போது, இது வந்து அல்லாஹ்வின் முன்னாடி முழுமையா பணிவோட, தாழ்மையோட, நம்ம வந்து எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாம நம்மளுடைய இதயத்தை ஒருநிலைப்படுத்தி இருக்கிற நிலைமையை தான் ஹுஷூன்னு நம்மளுக்கு குறிக்கும். ஸோ ஹுஷூங்கிறது என்ன செய்யும்னா, நம்மளுடைய இதயத்தை மென்மையாக்கி, அமைதியாக்கி, அல்லாஹ்வின் முன்னாடி நம்மள தாழ்த்தி இருக்கக்கூடிய அந்த நிலைமையை கொண்டு வரும். நம்ம இதயம் அல்லாஹ்ட்ட அடிபணிஞ்சு கவனம் செலுத்தும் அளவுக்கு மத்த நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் முக்கியம் இல்லாம நம்மளுக்கு ஆயிரும். ஸோ நம்ம எந்த அளவு நம்மளுடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்வின் முன்னாடி நிக்கிறோங்கிற அந்த ஒரு உணர்வோட நம்ம தொழுதோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய இதயத்துல அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம கை கால்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த ஹுஷூல எவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. அந்த உள்ள தூய்மை, அந்த கல்பு பரிசுத்தமா, நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா பணியக்கூடிய ஒரு பக்குவமான அழகான ஹுஷூ நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு பார்க்கையில, இந்த அமைதியோட, இந்த நிம்மதியோட அப்படியே நம்மளுடைய கல்பு ரப்புக்கு முன்னாடி பணிஞ்சிருச்சுன்னா, கைகால் பணியறதுக்கு வேற என்ன இருக்க போகுது? இப்படி ஒரு நிலைமையில தான் சஹாபாக்கள்லாம் தொழுதிருப்பாங்களோ? அல்லாஹு அக்பர். ஸோ இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது ஹுஷூன்னா என்ன அப்படிங்கும்போது, அது தொழுகைக்காக நம்மளுடைய இதயத்தை முழுவதுமா காலி செஞ்சு, தொழுகையில நம்மள முழுமையா ஆக்கிரமிச்சு, தொழுகையை தவிர வேற எதையுமே நம்ம கவனம் செலுத்தாம, மற்ற அனைத்தையும் விட தொழுகைக்கு தான் முன்னுரிமை எப்ப கொடுக்குற அந்த நிலைமையை அடையிறோமோ, அப்ப வந்து நம்மளுக்கு அந்த தொழுகை வந்து ஆறுதலாவும், ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாவும் இருக்கும். இப்படின்னு சொல்லிட்டு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் சொல்றாங்க. பாருங்களேன், எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த தொழுகை நமக்கு ஆறுதலை தரும். இந்த தொழுகை நமக்கு மகிழ்ச்சியை தரும். தருதா? நம்ம தொழுகிற தொழுகையெல்லாம் நம்ம தொழுது முடிச்சதும் அல்ஹம்துலில்லாஹ்ன்ற ஆறுதலை கொடுக்குதா? சந்தோஷமா இருக்குதா? ஆனா அதை விட்டுட்டு பதட்டமா இருக்கா? அப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கோம்? நம்மளுடைய ஹுஷூ எப்படி இருக்கு? நம்மளுடைய கல்போட, உள்ளத்தோட உடல் உறுப்புகளும் சேர்ந்து தொழுதுச்சா? இல்ல உள்ளத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு உறுப்புகள் மட்டும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சுச்சா? இது எவ்வளவு அற்புதமான ஒரு கேக்கு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? யா அல்லாஹ், இப்படிப்பட்ட தொழுகையா எங்களுடைய தொழுகையெல்லாம் ஆக்கி வை யா அல்லாஹ். அதுபோல இப்னு அல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்க.
தொழுகையில ஹுஷுங்கிறது உடல்ல உள்ள ஒரு ஆன்மா போல. இப்ப ஆன்மா உடல்ல இல்லாட்டி ஆன்மா வந்து உடலை விட்டு வெளியே போகும்போது உடல் இறந்துருது. அது போலதான் ஹுஷு இல்லாம தொழுகக்கூடிய தொழுகையுமே ஆன்மா இல்லாம தொழுகக்கூடிய தொழுகை மாதிரி அது ஒரு இறந்த நிலைமையில தான் இருக்குது. ஸோ இப்போ ஹுஷு இல்லாம தொழுகக்கூடிய தொழுகையை வந்து இறந்த வேலைக்காரன ஒரு ராஜாக்கு பரிசளிச்சா எப்படி, அது மாதிரிதான் நம்ம வந்து ஹுஷுவோட இல்லாம தொழுக வந்து ஒரு உயிரோட்டம் இல்லாத ஒரு தொழுகை. நம்ம என்னதான் கடமையான தொழுகை நிறைவேற்றிருந்தா கூட அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதும் அதுக்கு வெகுமதி அளிக்கவும் மாட்டான் இப்படின்னு சொல்லிட்டு இப்னு அல் கைம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ் யா ரப்பே, இந்த நிலைமையில இருந்து எங்களை பாதுகாத்தரலையா அல்லாஹ். அப்ப பாருங்க, ஒரு நம்மளுடைய தொழுகையில உயிரோட்டத்தோட இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களோ, ஒரு சிலர்களோட தொழுகைய அல்லாஹ் தஆலா 100% ஏத்துக்குருவானா. ஒரு சிலருக்கு வந்து அதுல 3/4 பகுதி தான் ஏத்துக்குருவானா, பாதி இல்லையா. இன்னொருக்கு பாதி தானா, ஒருத்தருக்கு 20% தான். இன்னொரு சிலருக்கு ஏத்துக்கிறாம பழைய துணியை சுத்தி வீசின மாதிரி வீசிடுவானா. அப்ப பாத்தீங்களா, அப்ப அந்த உயிரோட்டம் இல்லாத அந்த ஆன்மாவோட சேர்ந்து ஒரு ஹுஷுவோட தொழுகாத தொழுக, நாம வேலை மெனக்கட்டு போய் இந்த இருங்க 2 நிமிஷத்துல தொழுதுட்டு வந்துடுறேன், இந்த இருங்க ஒரு 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 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த தொழுதுட்டு வந்துடுறேன். 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல நம்ம போய் தொழுக முடியுமா? அந்த ரப்புக்கு முன்னாடி போய் நமக்கு ஹுஷுவ வர வச்சு நமக்கு நிம்மதியா அமைதியா சந்தோஷத்தை தொழுகக்கூடிய தொழுகையா இருக்குமா? அப்போ இனிமேல் நம்ம என்ன செய்யணும், இந்த ரமதான் நமக்கு மிகப்பெரிய ஈடேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். யா அல்லாஹ், நாங்கள் நோன்பை எதிர்பார்த்தோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் ரமதான்ல குர்ஆன் இறங்கின மாதமா இருக்குது, அந்த குர்ஆனை மேன்மைப்படுத்தணும், நிறைய ஓதணும்னு நினைச்சோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த ரமதானில் நாங்கள் தொழுகையை அழகான முறையில ஹுஷூவோட தொழக்கூடியவர்களாகவும் ஆக்கி வை. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் உள்ள மட்டும் குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்காம எங்க ஆன்மாவோட எங்களோட ரூஹோட எங்களோட கல்போட இவாதத் செய்யக்கூடியவர்களா ஆக்கி வை. யா அல்லாஹ். ஆமீன். கவனக்குறைவான இதயத்தோட இரவு முழுதும் எழுந்து நின்று வணங்குறதை விட அல்லாவோட சிந்தனையோட 2 ரக்கத்தில் தொழுகிறது சிறந்தது இப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம கவனத்தோட அல்லாவுடைய அந்த சிந்தனையோட தொழுகிறதுங்கிறதோடைய அந்த அதுக்குரிய ரிவார்டு அதோடைய பெருமதிங்கிறதே வேற ஒரு இந்த தரஜாவா இடத்துல இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம், அந்த கவனத்தோட தொழுகணும், அந்த முழு ஹுஷுவோட ஆன்மாவோட அந்த ரூஹோட நம்ம தொழுகணும்னா என்ன செய்யணும்? அதுல ஓதப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் எடுத்தது அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டணும்னே. அல்லாஹ், நீதான் பெரியவன். அல்லாஹ், உன்னைய தவிர இந்த உலகத்துல எதுவுமே பெருசு கிடையாது அப்படிங்கிற அந்த மீனிங் நமக்கு தெரியணும்ல. அப்பதானே எல்லாமே சின்னதா போயிடும். அல்லாஹு அக்பர்ங்கிற மீனிங்கே நமக்கு தெரியாம இருந்தோம்னா நமக்கு எப்படி அந்த தக்பீர் வாய் தான் சொல்லுதே தவிர கல்வி எங்கேயோ போகுது. அதுக்கடுத்து பாருங்க, அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுனதோட சனா ஓதுறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். அந்த ஒவ்வொன்றையும் நமக்கு என்ன செய்யணும், நமக்கு அதோடைய அர்த்தங்கள் தெரியணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். இன்ஷால்லா முயற்சி பண்ணுவோமா? அதுக்கான அழகான ஒரு ஸ்லைட் இருக்கு. இன்ஷால்லா எனக்கு மறக்காம கேளுங்க, நான் அதை அனுப்புறேன். நம்ம அதை ஒரு பகுதியா பார்ப்போம். இந்த தொழுகையில ஃபர்ஸ்ட் போய் நின்றதோட அதுல இருந்து சலாம் கொடுக்க வரைக்கும் உள்ள மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஹுஷூவை நம்ம கொண்டு வரலாம். அதோடைய அர்த்தங்கள் தெரியும் போது உணர்வுகளோட நம்ம தொழுக முடியும் இன்ஷா. ஸோ நம்ம தொழுகையில வந்து உடல், மனம், ஆன்மா, இதயம் இது எல்லாமே அல்லாவோட இணைஞ்சு நம்ம தொழுகையில அல்லாவை பார்ப்பது போல அவனுடைய இருப்பை உணர்ந்து தொழுகிறது தான் அந்த ஹுஷுவோட நிலையில தொழுகக்கூடிய ஒரு தொழுகை. ஸோ இப்போ வந்து நம்ம தொழுகையை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இபாதானா 2 வகையான ஆக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். வெளிப்படையான ஆக்ஷன் நம்ம கை கால்கள் மூலமா செய்யக்கூடியது, 2வது அந்த உள்ளத்தின் மூலமா நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாடு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல வந்து நம்ம எப்படிலாம் நம்ம தொழுகையை மேம்படுத்தலாம் அப்படிங்கும் போது தொழுகையை 3 ஸ்டேஜஸா பிரிக்கிறாங்க. எப்படின்னா நம்பர் 1 வந்து அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து 3 சாவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. 2வது காட்சிப்படுத்துதல், 3வது அல்லாஹுடனான தொடர்பு. இதை பத்தி இன்ஷால்லா இன்னும் கொஞ்சம் நம்ம விளக்கமா பார்ப்போம். இந்த விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு தொழுகையை மேம்படுத்த உதவுது அப்படிங்கிறத மாசெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா 3 படிக்கட்டு எடுத்ததோட 3வதுக்கு தாவி போகாம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. அப்போ நமக்கு தொழுகையில போய் இப்ப முசல்லாவை போட்டதுமே இந்த படிக்கட்டு வரும். எந்த இடத்துல நம்ம நிக்கிறோம்,
ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? ஸோ இப்ப இந்த 3 சாவிகள் அதோடைய அந்த அந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம வந்து தொழுகையில போய் நிக்கும்போது, நம்ம இந்த 3 விஷயங்களையும் நினைவுபடுத்திக்கிறணும். என்னன்னா, அல்லாஹ் என்னோட இருக்கான். 2வது விஷயம், அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான். 3வது அல்லாஹ் என்னை கேட்கிறான். இந்த 3 விஷயங்கள நம்ம திரும்ப திரும்ப நம்மளுக்குள்ள சொல்லிக்கிறணும். இந்த மாரி சொல்லும்போது, இது வந்து நம்மளுடைய கவனத்த தொழுகையில கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நார்மலா என்ன செய்வோம் அப்டின்னா, தொழுகை நேரம் வந்ததோட முஸல்லாவ எடுப்போம், விரிப்போம், போய் நின்னு தக்பீர் கட்டுவோம், ஓத ஆரம்பிப்போம், ருக்குக்கு போவோம், சிஜ்தாக்கு போவோம். அப்டியே அது வந்து நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து பழகி, பழகி, பழகி அத பத்தியே ஒரு சிந்தனையே வர்றதில்ல. நம்ம நம்ம பாட்டுக்கு போவோம், கட்டுவோம், குனிவோம், நிமிருவோம் அப்டிங்கிற அந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம இருக்கிறது. அத பிரேக் பண்ற மாரி ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இல்லாம, இப்படி நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே, அல்லாஹ் என்னோட இருக்கான். அல்லாஹ் என்னை பார்க்குறான். அல்லாஹ் என்னை கேட்குறான். இப்படின்னு அந்த நினைவ நம்மளுடைய மனசுல கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்பீர் கட்டுறது. ஸோ இப்படி கட்டும்போது, நம்மளுக்கு நம்ம தொழுகையோட வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளுணர்வோடையும், அந்த உயிரோட்டத்தோடையும் இருக்கிறதுக்கு இது உதவுது. அப்படின்னு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருதுடா. அஸ்-ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah. ம். ஜன்னாவுடைய திறவுகோல் என்ன? ம். தொழுகை. அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா. ஜன்னாவுடைய திறவுகோல் தொழுகையா இருக்கு. அப்ப அந்த தொழுகைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னாவை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோலா தொழுகைய வச்சிருக்கான்டா. இதெல்லாம் இது மத்த ஒரு ஒரு சகோதரிகள் இது ஒரு வகையான ஒரு டெக்னிக் அப்படி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த ஒரு மாரி ஆட்டோ பைலட் மோட்ல போய் நம்ம பாட்டுக்கு நின்னு தொழுது அப்படிங்கிற அந்த ஒரு இல்லாம, நம்ம ஓகே. தொழுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த இந்த 3 சாவின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 சாவிய ம். வந்து ஒவ்வொரு நிலையிலும் யூஸ் பண்றது. ஒவ்வொரு நிலையிலன்னா, இப்ப நம்ம தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்னோட இருக்கான். அல்லாஹ் என்னை பார்க்குறான். அல்லாஹ் என்னை கேட்குறான் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஓதிட்டு இப்ப சூர ஃபாத்திஹா ஓதிட்டு இருக்கோம். அந்த ஓதிட்டு இருக்கும்போதே இடையிலேயே நம்மளுக்கு சிந்தனை வேற பக்கம் போகும் தானே! அப்ப ம். அல்லாஹ் என்னோட இருக்கான். அல்லாஹ் என்னை பார்க்குறான். அல்லாஹ் என்னை கேட்குறான். அதாவது சொல்ல வேண்டியதில்ல. ஆனா இந்த சிந்தனை கொண்டு வர்றது. நம்மளுக்கு கண்டிப்பா. நம்மளுக்கு நம்மளோட அந்த சிந்தனை மாறி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும் ம். போதெல்லாம் நினைவுல கொண்டு வர்றது. என்னன்னா, அல்லாஹ் என்னோட இருக்கான். அல்லாஹ்வோடைய அந்த பிரசன்ஸ நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கிறது. த்ரூ அவுட் நம்மளோட அந்த தொழுகைக்குள்ள முழுமையா உணர்றதுக்காக. அப்புறம் நம்ம அடுத்த ஒரு சூறா ஓதுவோம். அந்த நேரத்திலேயே நம்மளுக்கு சிந்தனை மாறும்போது, திரும்ப இந்த 3 விஷயங்கள திரும்ப நம்மளுடைய மனசுல நம்மளே நினைக்கிறது. அப்புறம் ருக்குவுக்கு போம்போதும் ருக்குக்கு போனதோட நம்ம நார்மலா சொல்லக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அலீம் அப்படி சொல்லாம, அல்லாஹ் என்னோட இருக்கான், அல்லாஹ் என்னை பார்க்குறான், அல்லாஹ் என்னை கேட்குறான். இந்த விஷயத்த ஒவ்வொரு நிலையிலயும் நம்ம நினைச்சு நினைச்சு செய்யும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதையுமே யோசிக்காம அந்த செய்யக்கூடிய அந்த பழக்கம் நம்மளுக்கு மாறும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா 2 நிமிஷம் பத்தாதே இப்படி தொழுகுறதுக்கு. பிகினிங்ல வந்து அப்படிதான் இருக்கும்மா. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நோக்கமும் அதுதானே. அவசர ஆ, அவசரமா அடிச்சு விழுந்து தொழுகிறத விட, இப்ப நம்ம இருங்க அந்த இந்த ஒரு 2 நிமிஷத்துல தொழுதுட்டு வந்துடுறேன். அப்ப 2 நிமிஷம் பத்தாது இல்லையா? கண்டிப்பா அப்ப பத்தாது. அது இப்படி மட்டும் இல்லாம, தொழுது இந்த மாரி நீங்க தொழுதுட்டீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன மாரி இந்த மானக்கேடான அந்த தீய செயல்ல இருந்து தடுக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த தொழுகையில நான் அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயி தொழுதேன்ல, அல்லாஹ் என் கூட தான் இருந்தான். என்னை பார்த்துட்டு இருந்தான். நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வோட நம்மளுக்கு அது ஒரு நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கு ஒரு உள்ளுணர்வா குடுத்தான். ஏன் நீ மட்டும் செய்றத மத்த எல்லா உன்னுடைய சகோதரிகளோட பகிர்ந்து அளிக்க கூடாது? ஏன் இந்த கிளினிக்கு அவங்கள கூட்டிட்டு போக கூடாது? அந்த கல்புல இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் ஏன் கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த ரமதான்ல அழகான முறையில தொழுகையை அமைச்சுக்க கூடாது? அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். என்னடா தொழுகன்னே சொல்றாங்களே! நமக்கு தான் தொழுக தெரியுமே! நம்ம தான் தொழுதுட்டு தானே இருக்கோம். அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது. கண்டிப்பா எல்லாருக்கும் வராது. அல்ஹம்துலில்லாஹ். இனிமேலு நம்மளுடைய தொழுகை எப்படி இருக்கும்? குஷூவோட இருக்கும். கல்போட, ரூஹோட, ஆத்மாவோட, ரப்போட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொழுகையா இருக்குங்கிறதுல சந்தேகம் இல்ல. இன்ஷா இப்ப முதல் விஷயமான 3 நிலைகள் பார்த்தோம் தானே. அதுல முதல் விஷயமா இருக்க அந்த 3 சாவி நிலைய பார்த்தாச்சு. 2வதா காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்துதல் அப்டின்னா என்னன்னா, அல்லாஹ்வ நம்ம பார்க்கறது போல நெனச்சு வணங்குறது. அது ம். மட்டும் இல்லாம, நம்ம வந்து ஒரு செட்டிங்க சூஸ் பண்ணி நம்ம தொழுக ஆரம்பிக்கிறது. உதாரணமா ம்ஹ்ம். வந்து ஹுஷுவ நம்மளுக்கு அதிகப்படுத்துறதுக்காக ஒரு 6 டெக்னிக்
உதாரணமா நம்ம காபா முன்னாடி நம்ம நின்னு தொழுகிறோம் அப்படின்னு நம்ம மனசுல கொண்டு வர்றது, ஒரு காட்சிப்படுத்துறது. இப்ப நம்ம ம்ஹ்ம். நார்மலா வீட்ல தொழுகிறோம் அப்படிங்கிறதுக்கும் காபா முன்னாடி போய் நம்ம நின்னு தொழுகிற தொழுகைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு தானே. சுப்ஹானல்லாஹ். சோ அப்ப நான் வந்து இப்ப காபா முன்னாடி நின்னு தொழுகிறேன் அப்படின்னு நம்மளோட மனசுல நம்ம காட்சிப்படுத்துறது. சோ அப்ப வந்து இப்ப யாருமே இல்ல காபால, காபா முன்னாடி நீங்க மட்டும்தான் நிக்கிறீங்க, தொழுவுறீங்க அல்லாவோட. சோ அப்ப அந்த ஒரு உணர்வோட தொழுகும் சுப்ஹானல்லாஹ். போது உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த இன்னும் கொஞ்சம் உள்ளுணர்வும் அந்த உயிரோட்டமும் இருக்கும். அப்படி இல்ல இன்னொரு வகையா இன்னொரு டெக்னிக் என்னன்னா, நம்ம இப்ப முசல்லா இருக்குதானே, அதுல தானே நின்னு தொழுகிறோம். அப்ப அது வந்து ம். ஒரு கதவு போல நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. எப்படின்னா அந்த ம். கதவு தொறக்குது, நம்ம இப்ப ஆஹிராக்குள்ள போறோம். சோ அப்ப அந்த ஆஹிராவை நோக்கி நம்ம இப்ப தொழுகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புல கொண்டு வந்து நம்ம வந்து தொழுகிறது. அது ஒரு வகையான அந்த காட்சி. 3வது ம்ஹ்ம். வகையான காட்சியா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இருந்து ஒரு கயிறு வர்றதா நம்ம இமேஜின் பண்ணிக்கிறது. அந்த ம். கயிறு எப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இருந்து இப்ப நம்ம தலை வலியா அப்படி வந்து நம்ம இதயத்து வழியா வந்து நம்மளுடைய உடல் வழியா அப்படி வந்து கை மேல நம்ம நம்ம கையில அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே நம்ம தொழுகிற மாரி. அதாவது என்னன்னா, நம்ம அல்லாஹ்வோடயே ஒரு கனெக்ஷன்ல இருக்கோம். ஓ! அப்படிங்கிற அந்த உணர்வ, அல்லாஹ்வோட நம்ம பிரசன்ஸோட இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வ நம்ம உணர்ந்துகிட்டே தொழுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வை பார்ப்பது போல அந்த நம்ம ஒண்ணு அந்த இது இருக்கு பாத்தியா? ம். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, எப்போதுமே நீங்க உங்களுடைய இபாதத்துகள் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு நீங்க அல்லாஹ்வ பார்க்க முடியாட்டியும், அல்லாஹ் நம்மள பார்க்குறாங்கிற சிந்தனையோட இருங்க. அப்படிங்கிறத. சுப்ஹானல்லாஹ். 2வது சொல்ல, அந்த ஆஹிராக்குள்ள நுழையிறது இருக்குல்ல, அது அப்பா பயமா இருக்கு கேட்கையில. சுப்ஹானல்லாஹ். இந்த எண்ணத்தோட தொழுதோம்னா, நிச்சயமா வேற பக்கம் போகாது. 3வது அல்லாஹ் இந்த இதுக்கு வசனமே சொல்லியிருக்கான். அல்லாஹ்வின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பிரிந்துராதீங்க. இப்ப 4வதா சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் என்னன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளுடைய கபருக்கு முன்னாடி தொழுகிறதா நெனச்சு தொழுகிறது. இப்ப நம்ம அதாவது இதுதான் நம்மளோட கடைசி தொழுகை. இத நம்ம தொழுதுட்டு நம்ம கல்லறைக்குள்ள போறோம். அப்படின்னா நம்மளுடைய இந்த தொழுகை எப்படி இருக்கும்? மற்றவங்க நம்மளுக்கு மௌத்தா போன பின்னாடி நம்மளுக்கு தொழுகை நடத்துறத விட, நம்ம கல்லறைக்கு முன்னாடி நின்னு தொழுகிறோங்கிற அந்த ஒரு இத காட்சிப்படுத்தி நம்ம தொழுகும்போது, இதுதான் என்னோட கடைசி தொழுகைன்னா, அந்த தொழுகையோட உள்ளுணர்வும் அதோடைய அந்த உயிரோட்டம் எப்படி இருக்கும்? அந்த விஷயத்த நம்ம காட்சிப்படுத்தி தொழுகிறது. ஆமா. 5வதா வந்து இப்போ வந்து நம்ம உயர்ந்துகிட்டே போறோம் அப்படிங்கிற அது ஒரு ஒரு எண்ணத்தோட தொடங்குது. அதாவது என்னன்னா, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி மேராஜ் பயணத்துல வானத்த நோக்கி மேல போனாங்களோ, அது மாரி இப்ப நம்ம மேல போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட, அதாவது மேல மேகங்களுக்கெல்லாம் மேல நம்ம உயர்ந்து போயிட்டோம். உலகங்கிறது இப்ப நம்ம மேல போக போக ரொம்ப சின்னதாயிருச்சு. அப்படின்னா ம். என்னன்னா, நம்ம தொழுகையில நம்ம நிக்கும்போது, இந்த உலகத்துல இருக்க அந்த விஷயம் எல்லாம் எனக்கு இப்ப மேட்டரே இல்ல. நான் இப்ப அல்லாஹ்வோட மேல மேராஜ் பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த மாரி நான் இப்ப அல்லாஹ்வோட தொடர்புல இருக்கேன். அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த காட்சிப்படுத்தி நம்ம தொழுகிறது. சுப்ஹானல்லாஹ். மிஹராஜ்ல சிறப்பா கிடைச்ச கிஃப்ட். அந்த உணர்வோடயே தொழுதாலே, அல்லாஹு அக்பர். ரொம்ப சூப்பரா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட மனநிலையை எங்களுக்கு குடு யா அல்லாஹ். கடைசியா வந்து இப்ப வந்து நம்ம ஒரு அல்லாஹ்வின் முன்னாடி நான் ஒரு பிச்சைக்காரன். எனக்கு எந்த சக்தியும் இல்ல. எனக்கு எந்த ஒரு விஷயமே சொந்தமானது இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எல்லாமே பண்றான். அப்படிங்கும்போது அல்லாஹ்ட்ட நான் வந்து யா அல்லாஹ் நான் உன்ன முன்னாடி ஒரு பிக்கரா இருக்கேன். பிச்சைக்காரனா இருக்கேன். அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில நம்ம அத காட்சிப்படுத்தி அல்லாஹ்வின் முன்னாடி தொழுகிறது. இப்ப ருக்குவோட நிலையுமே கூட நம்ம இப்ப நம்மள்ட்ட அந்த பெக்கர்லாம் பார்த்தா குனிஞ்சு அப்படிதானே ஆ. கேட்பாங்க. ம். சோ அப்ப ம். அந்த ருக்குவோட நிலைமை கூட நம்மளுக்கு அந்த மாரியான ஒரு விஷயத்த நினைவுபடுத்துது. எப்படின்னு கண் சொல்லிட்டு சொல்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா நமக்கு இந்த ருக்குவோட, சுஜூதோட நிலையெல்லாம் அந்த பணிவு, அந்த அடக்கம், அந்த தாழ்றது அப்படிங்கிறது தான் நமக்கு குடுக்கிறதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நிச்சயமா அந்த உணர்வு தான் வருது. ஏன்னா, யா ரப்பே நான் எவ்வளவுதான் இருந்தாலும், நீ எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், உன்னுடைய கருணை, உன்னுடைய கிருபை, உன்னுடைய ஆட்பை இல்லாட்டி எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல யா அல்லாஹ். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நேரமும் உணர்த்தி காட்டுது. அழகான ஒரு எக்ஸாம்பிள் இந்த 6 விஷயமும் இன்ஷா அல்லாஹ் நல்ல நமக்கு இந்த 6 கிடைக்கும். விஷயங்கள்ல எத வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இப்ப ம். நம்மளுக்கு ஒரு காட்சிய வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது பழகிருச்சு. இப்ப திரும்பவும் நம்மளுக்கு வந்து அதோட நம்மளுக்கு ஒரு உயிரோட்டம் இல்ல அப்படின்னா, நம்ம வேற ஒரு விஷயத்த நம்ம மாத்திக்கிட்டே இருக்கலாம். வேற ஒரு செட்டிங்ல ஆமா. இருக்க மாரி. சோ இப்ப என் மைண்ட வந்து பேசிக்கலி என்னன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அலைய விடாம அத நம்ம தொழுகையோட அந்த கனெக்ஷன கொண்டு வர்றதுக்கான ஒரு சில டெக்னிக்ஸா இத சொல்லிக் குடுக்குறாங்க.
அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். கண்டிப்பா. ஏன்னா, கௌபாக்கு முன்னாடி போய் நின்னு தொழுகுறோங்கிறவன், அத பார்த்ததுமே எல்லாமே மறந்துரும். குடும்பமே மறந்துரும். என்னென்ன செஞ்சோமோ, ஆ எல்லாத்தையும் விட்டுட்டு, கௌபாக்கு முன்னாடியா நம்ம நிக்கிறோமா, அந்த இடமே ஒரு ஒரு அலாதியான ஒரு இடம். சுப்ஹானல்லாஹ். அதுலயும் நம்ம மட்டும் தனிமையிலயா? கௌபாலயா? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்படி ஒரு சந்தர்ப்பத்த நீ குடுப்பியா யா அல்லாஹ்? தினமுமா குடுக்குற? 5 நேரமா குடுக்குற? சுப்ஹானல்லாஹ். அற்புதமான ஒரு உணர்வு அந்த இடமெல்லாம். அது மட்டும் இல்லாம ஆஹிராவுலயா? ஆஹிராக்கு முன்னாடியா போயிட்டோம் ரப்பே! அது மட்டும் இல்ல. யா அல்லாஹ், எனக்கு எதுவுமே இல்லைன்னு இல்ல யா அல்லாஹ். உன்னுடைய கயிறு நான் புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன் யா அல்லாஹ். நான் இத விட்டு எங்கேயும் போக மாட்டேன் யா அல்லாஹ். அப்படிங்கிற அந்த உணர்வ குடுக்கக்கூடியதா இருக்கு. ஆனா, கபருக்கு முன்னாடி போய் தொழுகுற காட்சிகள் இருக்குல்ல, அது நெனச்சா சுப்ஹானல்லாஹ். பயமா இருக்குது. கண்டிப்பா. கபரா? இத கேட்கும்போதே எல்லாரையும் ஒரு உலுக்கு உலுக்கிருச்சு. அது நம்மள அறியாம கண்ணீர்ல நம்மளுக்கு தண்ணி வருது. இது நிழல் கிடையாது. இத ஒவ்வொருத்தரும் விரும்பியோ, விரும்பாமலோ அடைந்தே தீரணும். வீட்டுக்குள்ள இருக்கையில, "என்ன இருட்டாயிருச்சு, லைட் போடாம வச்சிருக்க. லைட்ட போட வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லி. "இல்ல, இல்ல, ஒரு லைட் போதும் தான் அங்க போட்டு வச்சேன். கரண்ட் பில் கூட ஆயிரும்ல." அப்படிலாம் சொல்றவங்க இருக்கிறோம். ஆனா, அந்த கபர்ல லைட் யார் போடுவா? சோ, அதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும்ல. இப்பயே அந்த அந்த லைட் எல்லாம் போட்டு வச்சாதானே அங்க பளிச்சுண்டு, ஜில்லுண்டு, சூப்பரா நம்மள இருக்க முடியும். அந்த கபருக்கு முன்னாடி நின்று தொழுவுறோமா, அல்லாஹு அக்பர். இது ரொம்பவே அச்சத்தோடையும், பயத்தோடையும் நிஜமா நமக்கு இந்த நினைவு வந்து நமக்கு ஹுஷூவ கண்டிப்பா கொடுக்குங்கிறதுல இன்ஷா அல்லாஹ் மாற்றம் இல்லை. யா அல்லாஹ், எங்களுக்கு எங்களுடைய ஒவ்வொரு தொழுகையும் உயிரோட்டமானதாக, யா அல்லாஹ் 100% நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொழுகையாக, எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய தொழுகையாக நீ குடு யா அல்லாஹ். நீ எப்படி மிஹராஜ்ல கூப்பிட்டு உன்னுடைய ரப்ப, உனக்கு உன்னுடைய நேசர கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கிஃப்ட்டா குடுத்த, அந்த கிஃப்ட்டோட மதிப்ப விளங்கி செயல்படக்கூடிய மக்களா எங்கள ஆக்கி வை யா அல்லாஹ். நிஜமாவே நாங்க உனக்கு முன்னாடி பிச்சைக்காரங்க தான் யா அல்லாஹ். யாசிப்பவர்கள் தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த யாசகத்தை யா அல்லாஹ் நீ தட்டி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுடைய தொழுகையெல்லாம் அற்புதமானதாக, அழகானதாக, உயிரோட்டம் உள்ளதாக இருப்பதற்கு கிருபை செய்ய அல்லாஹ். தௌஃபீக் செய்ய அல்லாஹ். ஓகே. அடுத்ததா. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க வரக்கூடியது வந்து, இப்ப நம்ம தொழுகும்போது அல்லாஹ் மட்டும் நினைவு கூர்ந்து தான் தொழணுமா? மற்ற சிந்தனை எதுவுமே வரக்கூடாதா? அப்படி வந்தா தவறா? ம், அப்படின்னா, இப்ப ம், அதுக்கு வந்து உக்பா பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நான் அசர் தொழுதேன். அவங்க ம், சலாம் குடுத்ததோட வேகமா எந்திரிச்சு தன்னோட மனைவியர் இல்லத்திற்கு சென்று வந்துட்டு திரும்புனாங்க. அவங்களுடைய ம், விரைவை கண்டு மக்கள் ஆச்சரியப்படுறத பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "நான் தொழுது கொண்டிருக்கும்போது, எங்கள்ட்ட இருந்த ஒரு தங்கக்கட்டி எங்களுக்கு நினைவு வந்துச்சு. ஸோ, ம், அது வந்து ஒரு மாலை பொழுதோ அல்லது இரவு பொழுதோ எங்களோட இருப்பத நான் விரும்பல. ஸோ, எனவே நான் அத ம், பங்கிட்டு வழங்குமாறு கட்டளையிட்டேன்" என விளக்கினார்கள். ஸோ, இப்ப இந்த ம், ஹதீஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வீட்ல இருந்த ஒரு பொருள் நினைவு வந்தது. ஸோ, அப்ப ம், நம்மளுக்கு தொழுகும்போது நம்மளுக்கு எண்ணங்கள், சிந்தனைகள், மத்த விஷயங்கள், நம்ம ஷாப்பிங் பண்ணோமா, அத எடுத்து அங்க வச்சோமா, இத எடுத்து இது பண்ணுமாங்கிற அந்த பல சிந்தனைகள் வர்றதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்பதான் நம்ம இந்த 3வது படித்தரம்னு சொன்னதால 3 நிலைகள்ல இந்த 3வது நிலைமையான அல்லாஹ்வுடனான தொடர்பு. அது எப்படி ம், நம்ம பண்ணலாம் அப்படின்னா வந்து, தொழுகையில ஏற்படக்கூடிய எண்ணங்கள். இந்த தொழுகையில ம், ஏற்படக்கூடிய எண்ணங்கள வந்து நம்ம வந்து மனசுல வந்து வரவிடணும். அத வந்து தடுக்க தேவையில்ல. நம்ம எவ்வளவுக்கு தடுக்கிறோமோ, அவ்வளவுக்கு நம்மளுக்கு சிந்தனைகள் மத்த பக்கம் தான் போகும். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஓகே, ஓகே நம்ம தொழுகுறோம் அப்படிங்கிற அந்த இதுல இருப்போம். ஆனா திரும்பவும் நம்மளுடைய மைண்டு வேற எங்கேயாவது போயிரும். ஸோ அப்ப அந்த எண்ணத்தோட சண்டை போட்டு அப்படி இல்லாம அந்த எண்ணத்த வரவிடுங்க. அந்த எண்ணத்த யூஸ் பண்ணி நீங்க அல்லாஹ்வோட தொடர்ப வந்து அதிகரிச்சுக்கங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணத்த ஒரு 5 வகையா வகைப்படுத்தலாம். பிரிக்கலாம். என்ன மாதிரி அப்படின்னா வந்து, இப்ப நம்மளுக்கு மனசுல வரக்கூடிய சிந்தனையில இந்த 5 வகையில ஒண்ணா தான் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நம்மளுக்கு வரக்கூடிய சிந்தனை இருக்கும். என்னன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியான ஒரு சிந்தனை நம்மளுக்கு மனசுல வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசுல நடந்திருக்கும். வாழ்க்கையில நடந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த குற்ற உணர்ச்சியான எண்ணங்கள் நம்ம தொழுகையில ஓடும்போது, அத அல்லாஹ்ட்ட வந்து பிரசன்ட் பண்ணி, அல்லாஹ்ட்ட காமிச்சு, "யா அல்லாஹ் பாரு யா அல்லாஹ், எனக்கு இந்த மாரியான உணர்வு எனக்கு இப்ப தொழுகையில ஓடுது யா அல்லாஹ். உண்மையிலே நான்
செஞ்ச அந்த செயல் ரொம்ப தவறான செயல், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ் இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோன்ற அந்த விஷயத்த அல்லாஹ் முன்னாடியே நம்ம ஒப்படைக்கிறது. அது மூலமா அல்லாஹ் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது. ரெண்டாவதா நம்மளுக்கு தோணக்கூடிய எண்ணத்துல என்னவா இருக்கும்னா, அருட்கொடையான விஷயங்கள். இப்ப நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்க பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு நினைப்பு வரும். இப்போ உதாரணமா நம்மளுடைய குழந்தைகள் நம்ம முன்னாடி போவாங்க, அவங்க நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறது, யா அல்லாஹ் நீ கொடுத்த அருட்கொடை யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள், அல்ஹம்துலில்லாஹ் நீ உனக்கு ரொம்ப நன்றி யா அல்லாஹ் அப்படின்னு அந்த தருணத்தை அந்த சிந்தனையை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதா நம்ம பயன்படுத்தி அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகிறது, அல்லாஹ்வோட நம்ம அந்த தொடர்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் மூணாவதா நம்மளுடைய தேவைகள் நம்மளுக்கு சிந்தனையில வரும். நான் இதை பண்ணணுமே, அதை பண்ணணுமே, நான் இன்னும் இதை முடிக்கலையே அப்படிங்கிற அந்த தேவைகள் நம்ம மனசுல நினப்பு வரும்போது நம்ம அதை அல்லாட்ட துவாவா வைக்கிறது. யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவைகள் இப்ப எனக்கு இந்த தொழுகும் போது சிந்தனையில வருது, யா அல்லாஹ் எனக்கு இந்த தேவையை நீயே நிறைவேற்றி கொடு யா அல்லாஹ் இப்படின்னு சொல்லிட்டு அந்த தருணத்தை நம்ம ஒரு துவாவா மாத்திக்கிறது. நாலாவதா நம்மளுக்குரிய பிரச்சனைகள் நம்மளுக்கு வரும். என்ன பிரச்சனை நம்ம லைஃப்ல ஓடிட்டு இருக்கோ அந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு சிந்தனைகளை வரும் நம்ம தொழுகும் போது. அப்ப அந்த எண்ணத்தை நம்ம யூஸ் பண்ணி அல்லாட்ட, யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனை இப்ப என்ன போறது, யா அல்லாஹ் இந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதுக்கு நீ தான் எல்லாம் தீர்வு கொடுக்கணும், உன்னை விட்டு எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு வரக்கூடிய எண்ணத்தை நம்ம யூஸ் பண்ணி அல்லாவோட நம்மளுடைய தொடர்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. கடைசியா அஞ்சாவதா பிரிக்கிறது என்னன்னா, குழப்பமான ஒரு சிந்தனை, நம்மளுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும், என்ன செய்யறதுன்னே தெரியாத ஒரு விஷயத்த அந்த விஷயம் நம்மளுக்கு மனசுல அந்த நேரத்துல எண்ணமா வரும். அப்படி இருக்கும் போது, யா அல்லாஹ் எனக்கு இந்த விஷயத்துல குழப்பமா இருக்கு, நீ தான் வழிகாட்டணும் யா அல்லாஹ், நீயே நீ நேர் வழிகாட்டு, நீயே நீ நேர்வழியில் நடத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணக்கூடிய என்ன வகையான எண்ணங்களா இருந்தாலும் சரி, அந்த தொழுகையில அந்த எண்ணத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட பிரசன்ட் பண்ணி அல்லாஹ் முன்னாடி வச்சு அதுக்கான தீர்வை அவனோடய கேட்கறது. ஸோ இப்படி நம்ம செய்யும் போது நம்மள அல்லாஹுடனான பேசிட்டே இருக்கோம், அல்லாஹ் நம்ம கூட இருக்கான், அல்லாஹ் நம்மளை பார்க்கறான், அல்லாஹ் நம்ம சொல்றதை கேட்கறான் அப்படிங்கிற அந்த உணர்வோட தொழுகிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் இப்படிப்பட்ட சிந்தனையை கொடுத்த ரப்பே, இப்படிப்பட்ட வகுப்புகளை நடத்த ஏற்பாடு செய்த ரப்பே, இப்படிப்பட்ட அழகான அறிவுரைகளை கொடுத்த எல்லா அறிஞர்களுக்கும் யா அல்லாஹ் நீ கிருபை செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மேலானவன் யா அல்லாஹ். எல்லா புகழும் உனக்கே யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அற்புதமா இந்த 5 விஷயத்தை நமக்கு தொகுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 5க்குள்ளதான் நமக்கு வரும். ஏன்னா ஒரு பாவம், ஒரு குற்றம் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சிருப்போம். அதுக்கு அப்ப அந்த அந்த எண்ணங்களை ரப்ப கிட்ட கொண்டு போய், அல்லாஹ் இந்த மன்னிச்சிரு யா அல்லாஹ். அப்போ அற்கொடைகள் ஒண்ணு ஒண்ணா பார்த்து நமக்கு கவனம் சிதறும் போது, யா அல்லாஹ் நீ கொடுத்த அற்கொடைக்கு உனக்கே நன்றி யா அல்லாஹ். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்களேன். அது மட்டும் இல்லாம, ஆஹா நம்ம இதை செய்யலையே, அதை பண்ணலையே அப்படிங்கையில அத துவாவா மாத்தி, யா அல்லாஹ் அதெல்லாம் செய்யறதுக்கு உதவி செய்ய அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் எனக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்கு இருக்கு, ஏன் தான் என் லைஃப்ல மட்டும் இவ்வளவு பிரச்சனை வருதோ அப்படின்ட்டு வரக்கூடிய சிந்தனைய தீர்வா யா அல்லாஹ் நீ எனக்கு இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் தீர்வு குடு யா அல்லாஹ்ன்னு கேட்கக்கூடியது யா அல்லாஹ். அதுக்கெல்லாம் மேல குழப்பம், ஒரே குழப்பமா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில நேரத்துல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யா அல்லாஹ் நீதான் வழிகாட்டணும். உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இந்த சலாத் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லாருக்கும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். பாருங்க நம்மளுடைய கல்புல இருக்கக்கூடிய கசடுகளை, நோய்களை எப்படியெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சு அந்த நோயே இல்லாம அந்த நோய்க்கு மிகப்பெரிய தீர்வை கொடுக்குறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, நம்மள ரப்போட கொண்டு போய் கனெக்ஷன் பண்ணி நம்மளுடைய சிந்தனைகள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விளக்கங்களையும் அதனுடைய ரியாலிட்டியை நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்த ரப்பே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். ஆமீன். ஸோ இப்போ தொழுகையோட சாராம்சம் அப்படிங்கும்போது தொழுகை தான் ஒரு விசுவாசியோட அடையாளமா இருக்குது. ஸோ இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஃமினூன்ல சொல்லுவான், திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றனர். அவங்க எத்தகையவளா இருப்பாங்கன்னா தங்களுடைய தொழுகையில பயபக்தியோட இருப்பாங்க. நம்மளுடைய படைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்குறது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள ஹலீஃபாவா பிரதிநிதியா படைச்சிருக்கான். அப்படிதான் அல்லாஹ் நம்மளை படைக்கும் போது மலக்குகளை கூப்பிட்டு சொல்றான், என்னுடைய பிரதிநிதியை இந்த உலகத்துல விடுறேன் அப்படின்ட்டு. பிரதிநிதினா யாரு அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர். இப்ப நம்ம சொல்லுவோம் தானே, இப்போ ஒரு கண்ட்ரி, இப்ப இந்தியாவோட பிரதிநிதி இவரு,
இப்ப லண்டன்ல இருப்பாங்க, அவங்க அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கண்ட்ரியோட அம்பாசிடர். இப்ப வந்து அந்த அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணாருன்னா அவர் மேல தப்பு சொல்றதை விட இந்தியாவை தான் அவங்க குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்ப யா. வந்து அது மாதிரி நம்ம அல்லாவை ரெப்ரசென்ட் பண்ணி இந்த உலகத்துல வாழ்றோம். ஸோ அப்படி நம்மளுடைய தொழுகைக்கு வெளியே நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப நிறைய சொல்லுவாங்க எப்படின்னா, நீங்க வந்து என்னை பார்க்காதீங்க, இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு குரானையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வார்த்தையும் பாருங்க, நான் நடக்கிற முறையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஆக்சுவலி அது தப்பு. அப்படியே சிந்தனையை வந்து நம்ம மாத்திக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து இஸ்லாமை ரெப்ரசன்ட் பண்றோம், நம்ம தான் வந்து இஸ்லாத்தை எடுத்து மற்ற மனிதர்கள்ட்ட காமிக்கிறோம், நம்மளுடைய நடத்தை தான் காமிக்குது. ஸோ அப்ப நம்ம தொழுகைக்கு வெளியே என்ன மாதிரியா நடந்துக்கிட்டோம், நல்லபடியா நடந்துக்கிட்டோமாங்கிற ஒரு கலந்தாலோசிக்கிற விஷயமா தான் ஒவ்வொரு தொழுகையும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பாஸ் கீழே கம்பெனில வேலை பார்க்குறோம், அவர் மீட்டிங் கூப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவர் சொன்ன விஷயங்களை நம்ம ஒழுங்கா பண்ணாம அவர் போய் மீட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அந்த மீட்டிங்? அதே ம். மாதிரிதான் தொழுகைங்கிறதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்ம ஒவ்வொரு தடவையும் மீட் பண்றோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் மீட் பண்ணி, யா அல்லாஹ், நீ எனக்கு இந்தந்த கட்டளைகள்லாம் இட்டிருந்த, நீ உன்னுடைய அந்த கட்டளைகள்லாம் நான் பின்பற்றி வந்து உனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அம்பாசிடரா, நல்ல ஒரு ஹலீஃபாவா, நல்ல ஒரு பிரதிநிதியா இருந்தேன்னு நம்ம போய் அல்லாட்ட சொல்லணும். ஆனா நம்ம போய் சொல்ற ஒவ்வொரு மீட்டிங்லயும் அப்படி சொல்றோமா? தொழுகைக்கு வெளியே நம்ம நல்லவங்களா இல்லாட்டி அல்லாஹ்வுடனான நல்ல சந்திப்பு வந்து நல்ல சந்திப்பா இருக்காது. நம்ம பொய் சொல்லும்போது அல்லாஹ் வந்து தவறா சித்தரிக்கிறோம். இப்ப நம்மள அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டாங்க பாக்குறவங்க. முஸ்லிம்கள்லாம் இப்படித்தான், அப்படித்தானே லேபிள் பண்றாங்க. கண்டிப்பா. சோ அப்ப சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய அதாவது தொழுகை நம்மளுக்கு சரியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தொழுகைக்கு வெளியே இருக்க ஆக்ஷனுமே சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. இல்ல, இந்த இடத்துல அப்ப அதனாலதான் தொழுக மானக்கடனம் தடுக்குதோ? யா கண்டிப்பா. ஏன்னா ரப்பே. அது ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் கூட நம்ம போய் மீட் பண்றோம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் ம். அல்லாஹ்ட்ட வந்து திரும்ப உறுதிப்படுத்திக்கிறோம். ச மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எப்படி நம்ம ரப்ப போய் மீட் பண்ணிட்டு, நம்ம பாஸ மீட் பண்ணிட்டு, நம்ம வந்து அவர பார்க்கல, அவர் சொன்னத செய்யாம இருக்க முடியும்? இல்லையா? யா ரப்பே, இந்த சிந்தனைய நீ எங்களுக்கு குடுத்துட்டேன்னா, நாங்க இதன்படி வாழ்ந்தோம்டா, எங்களுக்கு துனியாவே சொர்க்கமா ஆயிருமே! சுப்ஹானல்லாஹ். இந்த சிந்தனை நம்ம முஸ்லிம்களாகிய, நம்ம மொமீன்களாகிய ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? "கத் அஃப்லஹல் முஃமினூன்." முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படி? அவங்க எப்படி இருப்பாங்க? அல்லதீனஹும், அவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில குஷுவோட பயபக்தியோட இருப்பாங்க. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட பயபக்தியான தொழுகையாக ஆக்கி வை யா அல்லாஹ். நம்மள்ட்ட ரமதான் வருது. அப்ப அந்த இடத்துல நமக்கு அதை செயல்படுத்துறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அழகான தருணம். இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி பண்ணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த குஷுவ, இந்த பயபக்திய அல்லாஹ் தஆலா குடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இப்ப அதே சூரா மோமினூன்ல அல்லாஹ் வந்து 10 ஆயா முழுசுமே வந்து அந்த மோமீன்களோட பண்புகளை தான் சொல்லிட்டு வரோம். இப்ப அதோட அந்த கடைசியில அல்லாஹ் என்ன சொல்றான்னா, உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை பெறும் வாரிசுக்காரர்கள். ம். யாரு வாரிசுக்காரர்கள் நம்ம சொல்லுவோம்? இவங்க என்னோட வாரிசுதாரர்கள்னு யார சொல்லுவோம்? ரோட்ல போற ஒரு மனுஷனை பார்த்து சொல்ல மாட்டோம் தானே? பக்கத்து வீட்டுக்காரவங்கள சொல்ல நோ, மாட்டோம். நோ. இவர் என்னோட வாரிசுன்னு யார சொல்லுவோம்? புள்ளைய, ரொம்ப என் குடும்பத்த. க்ளோஸான குடும்பத்தை, ரொம்ப நெருக்கமான ரிலேட்டிவ தான் சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தோட வாரிசுதாரர்கள்னு சொல்றான். யார சொல்றான்? யாரு வந்து அவங்களோட தொழுகையில பயபக்தியோட இருந்தாங்களோ. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து சமூகத்தோட நல்ல நிலைமையில இருப்பாங்களாம். இப்ப வந்து அந்த சூரா முஃமினூன்ல இன்ஷா அல்லாஹ் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த முதல் 10 வசனங்கள்ல அல்லாஹ் 2 வசனங்கள்ல தான் தொழுகைய பத்தி சொல்லி காமிப்பான். மித்த அந்த 8 வசனங்கள்லயும் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட நம்ம எப்படி நடந்துக்குவாங்க அந்த மோமீன்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ நம்ம சமூகத்தோட சேர்ந்து வாழ்றது, அந்த சேர்ந்து வாழ்றது மூலமா அல்லாஹ்வை நெருங்கி வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்ப சமூகம் இல்ல, நான் வந்து ஒரு பள்ளியிலயோ இல்ல நம்ம வீட்டுக்குள்ளேயோ முசல்லாலயோ உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னா நான் வந்து எப்படி பொறுமைய பிராக்டிஸ் பண்ண முடியும்? சமூகத்தோட நான் சேர்ந்து வாழல அப்படின்னா என்னுடைய நன்றி உணர்வை எப்படி அல்லாட்ட காமிக்க முடியும்? பணிவு, சகிப்புத்தன்மை, இந்த மாதிரியான அல்லாஹ் பல விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் தானே. அந்த விஷயங்கள் ம்ஹ்ம். எல்லாம் நம்மளுக்கு சமூகங்கிற ஒண்ணு இல்லாட்டி
அது ப்ராக்டிஸே பண்ண முடியாது. இப்ப நம்மளோட ஹஸ்பண்ட் ஏதோ நம்மள ஒரு திட்டுறாங்க அப்படிங்கும்போது, நம்ம பொறுமையா இருக்கிறதுக்கு அந்த இடத்துல பொறுமையே ஹஸ்பண்டோட சேர்ந்து வாழும்போது தான் அந்த பொறுமைய ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. குடும்பத்தோட சேர்ந்து வாழும்போது தான் அந்த சகிப்புத்தன்மை வருது. ஒரு பிடிக்காத விஷயம் செஞ்சாலும், இல்ல நம்ம உறவு அந்த உறவ பேணிக்கிறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. நம்ம 4 செவுத்துக்குள்ள வெறும் தொழுகையோட மட்டும் கனெக்டடா இருக்கோமா இருந்தோம்னா, நம்மளோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் குடுத்த அந்த மத்த கட்டளைகள் எல்லாம் நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியாது. ம்ஹ்ம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளையும் சொர்க்கத்துடைய வாரிசுகள்ல ஒருவலா ஆக்குவானாக இன்ஷா அல்லாஹ். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சூரா முஃமினூன்ல சொல்லக்கூடிய அந்த வசனத்த பாருங்களேன். கத் அஃப்லஹல் முஃமினூன். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். அவர்கள் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். 2 வசனம். அதுக்கு அடுத்து அந்த அந்த தொழுகையாளிகள் வெற்றி பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, 3வது வசனம் வல்லதீன ஹும் அனில் லாகுவி முஅரிதூன். அல்லாஹ் சொல்றான். அவங்க வீணான காரியத்துல இருந்து விலகி இருப்பாங்க. யாரு? உள்ளச்சத்தோட தொழுதவங்க, தொழுகைய மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லல. அடுத்த வசனத்துல சொல்றான், அவங்க வீணான எந்த பக்கமும் போமாட்டாங்க. யா அல்லாஹ், அதுக்கு மிகப்பெரிய பயிற்சியா நீ ரமலான எங்களுக்கு குடுக்குற யா அல்லாஹ். முழு வாழ்க்கையிலயும் பின்பற்ற கிருபை செய் அல்லாஹ். அடுத்து என்ன செய்வாங்க? வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன். அவங்க ஜக்காத்தை குடுப்பாங்க. மாஷா அல்லாஹ். நமக்குண்டே எடுத்து காட்டக்கூடிய வசனமா இருக்கு. ரமதான் நம்ம குடுக்குற ஜக்காத்தை எல்லாம் அழகான முறையில குடுக்கணும். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அவர்கள் மர்மஸ்தானத்தை தீமையிலிருந்து, விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்வார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பாதுகாப்பு எங்களுக்கு நிச்சயமா வேணும் யா அல்லாஹ். இன்னைக்கு கண்ணு செய்யக்கூடிய பாவங்கள் நம்ம நினைக்கிறோம் மறைவிடங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் தான். ஆனா மற்ற உறுப்புகளையும் பேணி பாதுகாக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா 5வது வசனத்துல என்ன சொல்றான்? அவங்க ஒழுக்கத்தோட நடந்துக்குருவாங்க. யாரு? அந்த ஹுஷூவோட உள்ளச்சத்தோட தொழுகிறவங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றான், என்னமோ அவங்க தங்களுடைய மனைவிடமோ தனக்கு சொந்தமானவங்கள்ட்டயே தவிர அவங்க வீணான பழிக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க இதற்கு புறம்பானதை யாராச்சும் விரும்புனா அவங்க வரம்பு மீறியவர்களா இருக்கிறாங்க, குற்றவாளிகளா இருக்கிறாங்கங்கிறத அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம 8வது வசனத்துல அவர்கள் தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானித பொருட்களை தங்கள் வாக்குறுதிகளையும் பேணுவாங்க. தொழுகையில உள்ளச்சத்தோட தொழுகிறவங்க, பயபக்தியோட இருக்கிறவங்க அமானிதம் பேணுவாங்க, வாக்குறுதியை பேணி நடப்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் வல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் யஹாஃபிலூன். அவர்கள் தங்கள் தொழுகையில் கரெக்டா கடைபிடிச்சு தொழுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் உலாயிக ஹுமுல் வாரிசூன். இவர்கள் தான் சொர்க்கத்தின் உண்மை வாரிசுதாரர்கள். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லதீன யுரீஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபியா ஹாலிதூன். ஆகவே இவர்கள் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தோட வாரிசுதாரர்கள். யா அல்லாஹ், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் உடைய வாரிசுதாரர்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். நம்ம அடுத்தவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு, எதிர்த்த வீட்டுக்காரவங்களுக்கு, இல்ல பக்கத்து ஊர்க்காரவங்களுக்கு எதையாச்சும் நம்ம வாரிசு ஆக்குவோமா, கொடுப்போமா? இல்ல. அப்ப நம்ம குடும்பத்தாரோட தான். உண்மையிலேயே அற்புதமான ஒரு பாயிண்ட் சொல்லி காமிச்சிச்சு. நாம பொறுமையோட இருக்கிறதுக்கு குடும்பத்தோட இருந்தா தான், சமூகத்தோட இருந்தா தான், நம்ம சகிப்புத்தன்மையோட இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஒற்றுமையோட ஒரு சமுதாயத்துல ஒரு சேர்ந்து இருக்கும்போதுதான் அந்த பொறுமையை நம்ம கடைபிடிக்கிறோம், நன்றி உணர்வை நம்ம கடைபிடிக்கிறோம், சகிப்புத்தன்மை வருது, விட்டு கொடுக்கறது வருது. அப்ப இத்தனை பல விஷயங்களையும் நமக்கு வரக்கூடியது இந்த தொழுகையில உள்ளச்சத்தோட இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மற்ற கட்டளையை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அப்படி நடக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்கள், இப்படி தொழுகையில கவனத்தோடையும் உள்ளுணர்வோடையும் தொழுகக்கூடியவர்கள், உயிரோட்டத்தோட தொழுகக்கூடியவர்கள், பயபக்தியோட தொழுகக்கூடியவர்கள் மற்ற தீமைகள்ல இருந்தும் தவிர்ந்து வாழ்வார்கள். இவர்கள்தான் சுவனத்தின் வாரிசுதாரர்கள், ஜன்னத்தில் ஃபிர்தௌஸோட வாரிசுதாரர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இந்த வசனத்துல நம்ம முடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி தொழுக ஆரம்பத்துல ஆரம்பிக்கும் போது மானக்கேடானதை தடுக்குமோ, அந்த மானக்கேடானதுல இருந்து நம்ம விலகி இருக்கும்போது அந்த தொழுகை நம்மள ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுதாரர்களா ஆக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட சலா கிளினிக்கு எங்களை அழைத்துட்டு போய் எங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளையும், எல்லா நோய்களையும் கழுவி
எங்களை முற்றிலும் முழுவதுமாக இந்த தொழுகையில் உயிரோட்டத்தோடு அழகான நோய் நீங்கிய ஆரோக்கியமான மனிதர்களா என்றாக கிருப செய்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும் இந்த தொழுகையிலிருந்து இப்போ இருந்தே இந்த ஒவ்வொரு செயலையும் உயிரோட்டமான தொழுகையாக அமைத்து கொள்ள காட்சிப்படுத்தி உன் முன்னால் நிக்கிறோம், நீ பாக்குற, உன்னோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய உணர்வோட தொழக்கூடிய தொழுகையாக எங்கள் ஒவ்வொருத்தருடைய தொழுகையையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. சோ இனிமே நம்ம தொழுகையை எப்படி அமைச்சுக்கிறணும்? தொழுகையில நம்ம நிக்கும் போது நம்ம போனதோட தக்பீர் கட்டிராம நம்ம சொன்ன அந்த 3 சாவிய நினைவுல கொண்டு வந்த பிறகு தக்பீர் கட்டணும். சோ இது போல தொழுகையோட ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் நம்ம அல்லாஹ்வின் முன்னாடி நின்று தொழுகும் போது ஒரு காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நமக்கு உள்ளத்துல ஏற்படக்கூடிய எல்லா வகையான எண்ணத்தையும் அல்லாஹ்வின் முன்னாடி வைத்து அதற்கான தீர்வு அவனிடமே கேட்கணும். இதுதான் நம்ம பார்த்ததோடைய ஒரு சம்மரியான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வந்து இதுல தவறுகள் இருந்தா மன்னிப்பானாக. அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ் எங்களிடமிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் ஏற்படக்கூடிய தவறுகளை, குற்றங்களை, பிழைகளை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். யா அல்லாஹ் எங்கள் அனைவரைய பாவங்களையும் தெரிந்தோ தெரியாமல், அறிந்து அறியாமல் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களை நீ மன்னித்து யா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமலானை அழகான முறையில் உயிரோட்டமான முறையில் அடைந்து சேர்க்கல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தரலி அல்லாஹ். உடல் ஆஃபியத்தை தந்தரலி அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வீட்டு சூழ்நிலை, எங்களுடைய வெளி சமூக சூழ்நிலை அனைத்தையும் சீரமைத்து கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியில் யா அல்லாஹ் பரக்கத்து செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த ரிசுக்கில் பரக்கத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆஃபியத்தை கொடுத்து அதில் பரக்கத் செய்ய அல்லாஹ். நோய் நொடியற்ற வாழ்க்கை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துக்களை நாடி உன்னிடம் துவா கேட்கிறார்களோ, எங்களிடம் கேட்க சொல்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றிய அல்லாஹ். யா அல்லாஹ் உன் புறத்தில் வந்த வகையை அழகான முறையில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக, உன்னுடைய பொருத்தத்தை முழுமையாக பெறக்கூடிய மக்களாக, உன்னுடைய மாபிரத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து, யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகளை பொறுத்து, யா அல்லாஹ் ஒவ்வொரு அமல்களையும் உனக்காக உள்ள தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியவான்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.